இந்த கதை பென்சில்வேனியாவில் இருக்கிற கான்யஸ் நகரில் ஆரம்பமாகுது. அடர்ந்த காட்டுக்குள்ளே கெல்லர் டோவர்தன்னோட மகன் ரால்பிற்கு வேட்டையாட சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மனசுக்குள்ள ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சிட்டு ரால்பை குறிபார்த்து சுடச் சொல்லி உற்சாகப்படுத்துறார். ஒரு மானை வெற்றிகரமா வேட்டையாடிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. உங்க தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்ததிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? திரும்பி வரும்போது எப்பவும் தயாரா இருன்னு அவரோட தாத்தா அடிக்கடி சொல்ற பழமொழிய பத்தி ரால்ப் கிட்ட கெல்லர் பேசுறார். அதாவது மோசமான சூழ்நிலை எது வந்தாலும் அதை சமாளிக்க எப்பவும் தயாரா இருக்கணுங்கிறது தான் அதோட அர்த்தம். அவர் தன் மகன் கிட்ட நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கோ, ஆனா எதுக்கும் தயாரா இருன்னு சொல்றார். வீட்டுக்கு வந்ததும் கெல்லரோட மத்த குடும்ப உறுப்பினர்களை பார்க்கிறோம். அவரோட மனைவி கிரேஸ் அப்புறம் அவங்களோட 6 வயசு மகள் அண்ணா. அன்னிக்கு தேங்க்ஸ்கிவிங் பண்டிகை நாள், அதை கொண்டாட அந்த குடும்பம் பக்கத்து வீட்டுக்கு போறாங்க. அங்க நமக்கு பிர்ச் குடும்பம் அறிமுகமாகுது. இவங்க டோவர் குடும்பத்துக்கு சில வீடுகள் தள்ளி வசிக்கிறவங்க. பிராங்க்லின் மற்றும் நான்சி பிர்ச் அவங்களோட பசங்க எலிசா மற்றும் ஜாய் கூட அங்க இருக்காங்க. இவங்க கெல்லர் குடும்பத்தோட நெருங்கிய நண்பர்கள். அவங்களோட பொண்ணு ஜாயும் அண்ணாவும் ஒரே வயசுக்காரங்க. 2 பேரும் ரொம்ப நெருக்கமான தோழிகள். பெரியவங்க எல்லாரும் டின்னருக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது நாமும் ஜாயும் விளையாட வெளியே போறாங்க. சின்ன பசங்களை தனியா விடக்கூடாதுங்கிறதுக்காக ரால்பும் எலிசாவும் அவங்க கூடவே போறாங்க. அங்க நிக்கிற ஒரு பெரிய வேனை பார்த்துட்டு குழந்தைகள் விளையாட போறாங்கன்னா அவங்க அண்ணனும் அக்காவும் தடுத்துடுறாங்க. அவங்க 4 பேரும் அங்கிருந்து நடக்கும்போது யாரோ ஒருத்தர் அந்த வேனுக்குள்ள இருந்து அவங்களையே உத்து பார்க்கறாங்க. திரும்பவும் வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து டின்னருக்காக மேசையை சுத்தி உட்கார்றாங்க. பெரியவங்க அரட்டை அடிக்க, பசங்க அங்கும் இங்கும் விளையாடிட்டு இருக்காங்க. டின்னர் முடிஞ்சதும் அண்ணா முன்னாடி தொலைச்ச அவளோட சிவப்பு விசிலை தேட கெல்லர் வீட்டுக்கு போகட்டுமான்னு சிறுமிகள் அவங்க பெற்றோர்கிட்ட கேக்குறாங்க. ஆனா இங்கிருந்துதான் நிலைமை தலைகீழா மாற ஆரம்பிக்குது. சிறுமிகளுக்கு அனுமதி கிடைச்சதும் ரால்பையும் எலிசாவையும் கூடவே கூட்டிட்டு போகச் சொல்லி கிரேஸ் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் பெரியவங்க அந்த பொண்ணுங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களை எங்குமே காணல. கெல்லர் உடனே பேஸ்மெண்ட்டுக்கு போய் ரால்ப் மற்றும் எலிசா கிட்ட அவங்களை பத்தி கேட்கிறார். ஆனா அந்த சிறுமிகள் இவங்களை கூப்பிடவே வரலன்னும் தனியாவே போயிட்டாங்கன்னும் தெரிய வருது. கெல்லர் வேகமா அவரோட வீட்டுக்கு போய் தேடுறாரானா அங்க யாருமே இல்ல. ஜாய், அண்ணா, முதல்ல அந்த பொண்ணுங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல, எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு. ஆனா நிமிஷங்கள் பல மணி நேரமாக மாறும்போதுமெல்ல பதற்றம் தொத்திக்குச்சு. பெத்தவங்க அக்கம்பக்கத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, கதவை தட்டுறாங்க. ஒண்ணுமே இல்லை. அந்த நேரத்துல ரால்ஃபுக்கு அந்த ஆர்வி ஞாபகம் வருது. ஒரு அருவருப்பான பழைய வண்டி, அது அந்த நல்ல இடத்துக்கே சம்பந்தமில்லாத மாதிரி இருந்துச்சு. பொண்ணுங்க பாதுகாப்பு பத்தி கவலைப்பட்டு அந்த 3 பேரும் மறுபடியும் கிளம்புறாங்க. ரால்ஃப் அந்த ஆர்விய பார்த்த இடத்துக்கு ஓடுறாங்கன்னா அந்த வண்டி அங்கிருந்து கிளம்பி ரொம்ப நேரமாச்சு. வேற வழி தெரியாம கெல்லர் போலீஸுக்கு தகவல் கொடுக்கறாரு. அதே சமயம் ஒரு ஹோட்டல்ல ஒருத்தன் தனியா உட்கார்ந்து தேங்க்ஸ்கிவிங் அன்னைக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் பேரு லோகின்னு தெரிய வருது. அவன் ஒரு துப்பறியும் போலீஸ். லோகி பார்க்கவே ரொம்ப சீரியஸான ஆள் மாதிரி தெரியறான். அவனுக்கு கண்ணு துடிக்கிற பழக்கம் இருக்கு, உடம்பு முழுக்க டாட்டூஸ். அவனோட டிபார்ட்மெண்ட்ல அவன் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவன்கிட்ட கொடுத்த எல்லா கேஸையும் அவன் முடிச்சு வச்சிருக்கான். அவனுக்கு அந்த ஆர்வி பத்தி தகவல் வருது. உடனே அதை விசாரிக்க கிளம்புறான். அதிர்ஷ்டவசமா அவன் சீக்கிரமே அந்த வண்டியை கண்டுபிடிச்சிட்டான். சுடாதீங்க. ஆனா அவன்கிட்ட போறதுக்குள்ள டிரைவர் அந்த வண்டிய காட்டுக்குள்ள மோதிடுறான். லோகி மத்த போலீஸ்காரங்க உதவியோட வண்டிக்குள்ள பூந்து டிரைவரை பிடிக்கிறான். ஆனா பாவம், பொண்ணுங்க அந்த வண்டிக்குள்ள இல்லை. அவன்கிட்ட பொண்ணுங்க எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்கன்னா அவன் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். நிலைமை மோசமாகிறத உணர்ந்த லோகி பொண்ணுங்களை தேட உடனே ஒரு டீமை காட்டுக்கு அனுப்புறானானா எந்த பயனும் இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல லோகி அந்த அலெக்ஸ் ஜோன்ஸை நேரடியா விசாரிக்கிறானானா அவன் தெளிவில்லாத பதில்களை சொல்றான். அவன் ரொம்ப குழப்பத்துல பதற்றமா இருக்கான். பொண்ணுங்க காணாம போனப்போ அவன் எங்க இருந்தான், வண்டியில என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சரியா சொல்ல முடியல. அவனோட பதில்கள் எல்லாம் முன்னுக்கு பின் முரணாவும் குழந்தைத்தனமாவும் இருக்கு. தான் கடத்தலைன்னு அவன் சொல்றானா அலெக்ஸ் அந்த வண்டி அவன் அத்த வீட்டுக்கு பின்னாடிதான் நிறுத்துவாங்கிற தகவல் லோகிக்கு கிடைக்குது. லோகி அந்த இடத்துக்கு போறான். அங்க அவகிட்ட பேசும்போதும் தெரியுது அலெக்ஸ் ஒரு எறும்பை கூட கொல்ல மாட்டான்னு. 6 வயசுலேயே பெத்தவங்களை இழந்ததால அலெக்ஸ் மனநிலை முழுசா வளர்ச்சி அடையல.
அலெக்ஸ் வளர்ந்தவனா இருந்தாலும் அவனோட மனசு 10 வயசு குழந்தை மாதிரி தான் இருக்கும்னு அவ சொல்றா. அலெக்ஸ் அத்தை ஹாலிய பார்த்ததுக்கப்புறம் லோகி தடயவியல் டீம் கிட்ட போறானானா அந்த வண்டிக்குள்ள எந்த ஆதாரமும் கிடைக்கலன்னு வருத்தமான செய்தி தான் கிடைக்குது. எப்படியாவது ஒரு துப்பு கிடைச்சிரும்னு நம்புற லோகி அங்கேயாவது ஏதாவது கிடைக்குமான்னு அந்த டீம ஹாலி வீட்டுக்கு போகச் சொல்றான். அதே நேரம் தேடுதல் குழு காட்டுக்குள் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறது. காணாமல் போன தங்களது மகள்களை கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் கெல்லரும் பிராங்க்லினும் அவர்களுடன் இணைகிறார்கள். அடுத்த நாள் லோகி பர்ச் வீட்டிற்கு சென்று அங்கு நான்சி நிலை குலைந்து போயிருப்பதை பார்க்கிறார். பிறகு அவர் டோவர் வீட்டிற்குச் சென்று கிரேஸுடன் பேசுகிறார். சிறுமிகள் ஒளிந்திருக்கும் இடத்திலிருந்து விரைவில் வெளியே வந்துவிடுவார்கள், அதனால் இதெல்லாம் சங்கடமாக இருப்பதாக அவர் நினைக்கிறார். மகளை இழந்த நிலையில் அவர் எந்த மனநிலையில் இருக்கிறார் என்பதை இந்த உரையாடல் காட்டுகிறது. எந்த காரணத்தையும் சொல்ல முடியாவிட்டாலும் தன் மன அமைதிக்காக சிறுமிகள் ஓடிவிட்டார்கள் என்று கிரேஸ் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் கண்ணீர் விட்டு அழும்போது சிறுமிகளை திரும்ப அழைத்து வருவேன் என்று லோகி உறுதியளிக்கிறார். கெல்லர் வந்ததும் அந்த உரையாடல் நிற்கிறது. லோகி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு வழக்கு பற்றிய விவரங்களை அவர்களிடம் கூறுகிறார். இதுவரை எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்பதை கேட்டு கெல்லர் மனமுடைந்து போகிறார். பட்டப்பகலில் 2 சிறுமிகளை கடத்தும் அளவுக்கு அலெக்ஸிற்கு புத்திசாலித்தனம் இல்லாததால் அவன் குற்றவாளி என்றுதான் நம்பவில்லை என லோகி கூறுகிறார். கெல்லரால் இதை ஏற்க முடியவில்லை, ஏனெனில் அலெக்ஸ் தப்பியோட முயன்றதும் மற்ற எல்லா விஷயங்களும் அவனே கடத்தல்காரன் என்று காட்டுகின்றன. கெல்லர் பொறுமையை இழக்கத் தொடங்குகிறார். தன் சிறுமி காணாமல் போய் பல மணி நேரம் ஆகிவிட்ட யாரிடமும் இல்லாத பதில்களுக்காக அவர் போராடுகிறார். அண்ணாவை வீட்டிற்கு அழைத்து வர ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குமா என்று லோகியை தொடர்ந்து வலியுறுத்துகிறார். கெல்லரின் கோபத்தை எதிர்கொண்டாலும் லோகி நிதானமாக இருந்து எல்லா வாய்ப்புகளையும் ஆராய்வதாக கூறி அங்கிருந்து செல்கிறார். லோகி காரை கிளப்புவதற்கு முன் சிறுமிகள் கிடைக்கும் வரை அலெக்ஸ் காவலில் இருப்பானா என்று கெல்லர் அவரை நிறுத்தி கேட்கிறார். இங்கேதான் சட்டத்திட்டம் கெல்லரின் பார்வையில் எதிரியாக மாறுகிறது. ஆதாரங்கள் இல்லாமல் அலெக்ஸை 48 மணி நேரம் மட்டுமே காவலில் வைக்க முடியும் என்று துப்பறியும் லோகி விளக்குகிறார். அவனை சிறுமிகளுடன் இணைக்க எந்த ஆதாரமும் இல்லை, சாட்சிகளும் இல்லை, உறுதியான எதுவும் இல்லை. சிறுமிகள் கடைசியாக காணப்பட்ட இடத்திற்கு அருகில் அவர் ஒரு வேனில் இருந்தார் என்பது மட்டுமே தெரிந்த விஷயம். அலெக்ஸை காவலில் வைக்கும்படி லோகியிடம் கெஞ்சிவிட்டு தேவையானதை செய்யச் சொல்லி கெல்லர் கிளம்புகிறார். லோகி தனது அலுவலகத்திற்குச் சென்று கெல்லர் ஆத்திரத்தில் இருப்பதை மேலதிகாரியிடம் விளக்கி அலெக்ஸை இன்னும் ஒரு நாள் காவலில் வைக்க முயற்சி செய்கிறார். கெல்லரின் பார்வையில் அலெக்ஸ் அந்த இடத்திற்கு அருகில் இருந்ததும் சந்தேகப்படும்படியாக நடந்து கொண்டதுமே போதுமானது. ஆனால் சட்டத்திற்கு வெறும் சந்தேகம் போதாது, ஆதாரங்கள் தேவை. அதனால் அவர்களுக்கு கால நீட்டிப்பு கிடைக்கவில்லை. 48 மணி நேரம் முடியப்போகும் நிலையில் கெல்லர் அதிக பதற்றமடைகிறார். அதே நேரத்தில் லோகி உண்மையான ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அலெக்ஸ் ஒருமுறை பார்த்த இடங்களுக்கு கூட அவர் நேரில் செல்கிறார். ஒரு பாதிரியாரின் வீட்டிற்குச் சென்றபோது லோகி தரைதளத்திற்குச் செல்லும் ஒரு ரகசிய கதவை கண்டுபிடிக்கிறார். ஐயோ! அங்கே லோகி அழுகத் தொடங்கிய ஒரு சடலத்தை பார்க்கிறான். அவன் வேகமாக மாடிக்குச் சென்று பாதிரியார் பேட்ரிக் டன்னை அழைத்து வருகிறான். முதலில் பேட்ரிக் தனக்கு எதுவும் தெரியாது என்று நடிக்கிறானால் பிறகு அந்த உடல் தன்னிடம் பாவமன்னிப்பு கேட்க வந்த ஒருவனுடையது என்றும் அவன் கடந்த காலத்தில் 16 குழந்தைகளைக் கொன்றதாகவும் ஒப்புக்கொள்கிறான். இதை கேட்ட பேட்ரிக் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசிடம் சொல்லவும் வழியில்லாததால் அந்த மனிதனை தானே தண்டித்ததாக சொல்கிறான். லோகி பேட்ரிக்கை காவலில் எடுத்துக்கொண்டு இதை விசாரிக்க தன் ஆட்களுக்கு உத்தரவிடுகிறான். இரவு விடிந்து பகலானாலும் அந்த பெண்களுக்கான தேடல் மட்டும் நிற்கவில்லை. பெண்களை தேடிக்கொண்டிருக்கும்போது கெல்லருக்கு கிரேஸிடமிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. சரியான ஆதாரமில்லாததால் போலீஸ் அலெக்ஸை விடுதலை செய்வதாக அவள் சொல்கிறாள். இதை கேட்ட கெல்லர் ரால்ஃப் மற்றும் பிராங்க்லினை விட்டுவிட்டு வேகமாக காவல் நிலையத்திற்கு வருகிறான். ஹாலி அலெக்ஸை அழைத்துச் செல்ல வருகிறாள். லோகிக்கு எரிச்சலாக இருந்தாலும் அவன் சட்டப்படியே நடக்கிறான். அலெக்ஸ் ஒரு சுதந்திர மனிதனாக காவல் நிலையத்திலிருந்து வெளியே வருகிறான். கெல்லர் இதை பார்த்து கொண்டிருக்கிறான். இது அவனுடைய பொறுமையின் எல்லை. அவனுக்குள் ஏதோ ஒன்று அடிப்படை ரீதியாக மாறுகிறது. அவன் அங்கிருந்த செய்தியாளர்களை விலக்கிவிட்டு அலெக்ஸிடம் நியாயம் கேட்க அவனை பிடிக்கிறான். அலெக்ஸ் கெல்லரின் காதில் நான் அவர்களை விட்டுப் போகும் வரை அவர்கள் அழவே இல்லை என்று ரகசியமாகச் சொன்னபோது நிலைமை தலைகீழாக மாறுகிறது. அவ்வளவுதான். கெல்லர் கேட்க வேண்டியது இது மட்டும்தான். அவன் மனதிற்குள் அந்த பெண்களை தான் தூக்கினேன் என்று அலெக்ஸ் ஒப்புக்கொண்டு விட்டான். அதே சமயம் போலீஸ் கெல்லரை அங்கிருந்து இழுத்து செல்கிறார்கள்.
ஆனால் அந்த விரக்தியான நேரத்தில் அவன் ஒன்றை உணர்கிறான், தன் குடும்பத்தை பாதுகாக்கும் என்று அவன் நம்பிய சட்டம் தோற்றுவிட்டது என்று. தன் மகளை காப்பாற்ற வேண்டுமென்றால் இனிதானே களத்தில் இறங்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்கிறான். இதைப்பற்றி யோசி. நான் ஏன் இதைச் செய்யப் போகிறேன்? நான் அதை உன்னிடம் சொல்லவில்லை. உன்னிடம் சில கேள்விகளைத்தான் கேட்கிறேன். ஸ்டேஷனிலிருந்து ஆத்திரத்துடன் வெளியேறும் முன் அலெக்ஸ் தன்னிடம் சொன்னதை கெல்லர் லோகியிடம் சொல்கிறான். அன்றைய தினமே லோகி அலெக்ஸ் மற்றும் ஹாலியின் வீட்டுக்குச் சென்று கெல்லருடன் நடந்த உரையாடலைப் பற்றி விசாரிக்கிறான். ஆனால் வழக்கம் போல கெல்லரிடம்தான் எதையும் சொல்லவில்லை என்று அலெக்ஸ் மறுக்கிறான். மறுபுறம் கெல்லர் நிம்மதியின்றி இருக்கிறான். கிரேஸ் ஒரு குழந்தையைப் போல கதறி அழுவதை பார்க்கும்போது இப்போது இல்லையென்றால் எப்போதுமே முடியாது என்று அவன் முடிவு செய்கிறான். போலீசுக்கு உதவப் போவதாகச் சொல்லிவிட்டுவிட்டே பார்த்து கொள்ளும்படி ரால்ஃபிடம் ஒப்படைக்கிறான். கெல்லர் ஹாலியின் வீட்டிற்குச் சென்று அங்கேயே மறைந்திருந்து கண்காணிக்கிறான். சிறிது நேரம் கழித்து அலெக்ஸ் தன் நாயை அழைத்துக் கொண்டு வருகிறான். தூரத்தில் கெல்லரின் கார் நிற்பதை பார்த்துவிட்டு நாயின் கழுத்துச் சங்கிலியை வைத்து அதை நெரிக்கிறானால் அது சாகும் முன்பே விட்டுவிடுகிறான். முகத்தில் ஒரு ஏளனச் சிரிப்புடன் அண்ணாவும் ஜோயும் பாடிய அதே பாட்டை பாடிக்கொண்டே அலெக்ஸ் அங்கிருந்து செல்கிறான். கெல்லர் ஆத்திரத்தில் துடிக்கிறான், ஒரு திட்டம் தீட்டுகிறான். அவன் அலெக்ஸ வீதியிலே பிடிச்சு தன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் மூலமா அவனுக்கு சொந்தமான ஒரு பாழடைந்த இடத்துக்கு கொண்டு போறான். கெல்லர் நினைச்சதுக்கு இது சரியான இடம். ஊருக்கே ஒதுக்குப்புறமா சத்தம் வெளியே கேட்காத மாதிரி ரகசியமா இருக்கு. அடுத்த நாள் கெல்லர் பிராங்க்லினை அவர் வீட்டிலிருந்து கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறார். அங்கதான் முன்னாடி டோவர் குடும்பமும் தங்கியிருந்தாங்க. அந்த பழைய கட்டிடத்துக்குள்ள அலெக்ஸ் கை கால் கட்டப்பட்டிருக்கிறதை பார்த்து பிராங்க்லின் மிரண்டு போறார். இதை பார்த்து கெல்லரை அமைதிப்படுத்த பார்க்கிறார். ஆனா கெல்லர் எதையும் கேட்கிற நிலைமையில இல்ல. பொண்ணுங்க எங்க இருக்கிறாங்கன்னு அலெக்ஸுக்கு தெரியும்னு அவன் நம்புறான். போலீஸால அவனை பேச வைக்க முடியலனாதானே அதை செய்யணும்னு கெல்லர் நினைக்கிறான். பிராங்க்லினுக்கு இது பிடிக்கல. அலெக்ஸை போலீஸ்கிட்ட ஒப்படைக்க நினைக்கிறார். ஆனா பொண்ணு ஜாய் மேல இருக்கிற பாசம் அவரை தடுத்து நிறுத்துது. ஆனாலும் அவர் முகத்துல அந்த தயக்கம் தெரியுது. இது தப்புன்னு அவருக்கு தெரியுமானா வேற வழியில்லாம கெல்லர் சொல்றத ஒத்துக்கிறார். அந்த பாழடைந்த இடத்துல இருக்கிற பாத்ரூம்ல அலெக்ஸ் சங்கிலியால கட்டப்பட்டிருக்கான். அந்த இளைஞன் பயத்திலையும் குழப்பத்திலையும் ஏன் என்கிட்ட இப்படி செய்றீங்கன்னு கேக்குறான். கெல்லர் ஒன்னே ஒன்னுதான் சொல்றான், பொண்ணுங்க எங்கன்னு சொல்லிடு, இதெல்லாம் முடிஞ்சிடும். கெல்லர் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல கேள்விகள், அப்புறம் மிரட்டல், கடைசியில வன்முறைக்கு போறான். அலெக்ஸ் ஏதோ மறைக்கிறான். அண்ணாஜாய் 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு அவனுக்கு கண்டிப்பா தெரியும்னு கெல்லர் நம்புறான். ஆனா அலெக்ஸ் தான் எதுவும் செய்யலன்னு திரும்ப திரும்ப சொல்றான். பொண்ணுங்க எங்கன்னு தனக்கு தெரியாதுதான், அவங்கள கடத்தலன்னு அவன் சொல்றான். அவனோட பதில்கள் நிஜமாவே தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒருத்தன் பேசுற மாதிரி இருக்கு. முதல்ல பிராங்க்லின் தயக்கத்தோட தான் இதுல இறங்குறாரானா போக போக வன்முறை அதிகமானதும் அவர் பின்வாங்க ஆரம்பிக்கிறார். தான் செய்யறது தப்புன்னு அவர் மனசு துடிக்குதுவானா முழுசா நிறுத்த முடியாத அளவுக்கு உள்ள வந்துட்டார். கெல்லரோ நேரம் போக போக அலெக்ஸ் தான் குற்றவாளின்னு இன்னும் அதிகமா நம்புறான். அவன் கண்ணுக்கு அலெக்ஸ் உண்மையை சொல்லாதது வெறும் பிடிவாதமா தெரியுது. ஒருவேளை அவன் ஒரு அப்பாவியா இருப்பானோங்கிற சந்தேகத்தை கூட அவன் ஏத்துக்க முடியல. கெல்லர் அங்க அலெக்ஸ போட்டு சித்திரவதை செஞ்சுட்டு இருக்க டிடெக்டிவ் லோகி தன்னோட விசாரணைய தொடர்றார். வேற சில தடயங்களை தேடி போறார், சாட்சிகளை விசாரிக்கிறார். அந்த பொண்ணுங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னு மெல்ல மெல்ல ஒரு முடிவுக்கு வர்றார். ஃபாதர் பேட்ரிக் சொன்னது உண்மைதான்னு லோகிக்கு தகவல் வருது. இது லோகிக்கு புது யோசனைகளை கொடுக்குது. அந்த ஏரியாவுல ஏற்கனவே காணாம போன குழந்தைகளோட கேஸ்களை தேடி பார்க்கறார். இதுக்கும் ஜாயண்ணா காணாம போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு பார்க்கறார். ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குமான்னு காணாமல் போன அந்த குழந்தைகளோட குடும்பங்களை நேர்ல போய் பார்க்கறார். எல்லாத்தையும் விசாரிச்ச பிறகு இந்த எல்லா கேஸுக்கும் நடுவுல ஒரு விஷயம் பொதுவா இருக்கிறத லோகி கண்டுபிடிக்கிறார். அது ஒரு ஆர்வி வேன். விடிஞ்ச பொழுது இப்ப இருட்டாயிடுச்சு. அந்த கைவிடப்பட்ட கட்டிடத்துலகெல்லர் அலெக்ஸை விசாரிக்கிறது ரொம்ப கொடூரமா மாறுது. பொண்ணுங்க காணாம போய் 2 நாள் ஆகுதுவானா அலெக்ஸ் இன்னும் தான் நிரபராதின்னு தான் சொல்லுறான். இது கெல்லரை இன்னும் வெறித்தனமா ஆக்குது. பொண்ணுங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னா இதெல்லாம் நின்னுடும்னு சொல்லி அவ அலெக்ஸ விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு நைட்டே அந்த குடும்பங்கள் காணாம போன பொண்ணுங்களுக்காக மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்றாங்க. ஊரே திரண்டு வந்து ஆதரவு கொடுக்குதுவானா நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது நல்லாவே தெரியுது. 2 நாள் ஆகிடுச்சு. நேரம் ஆக ஆக குழந்தைங்க உயிரோட வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்னு எல்லாருக்கும் தெரியும். லோகியும் அந்த இடத்துக்கு வர்றான். அங்க ஒரு சந்தேகத்துக்குரிய ஆள பாக்குறான்.
லோகி தன்னை பார்க்கிறத கவனிச்சதும் அவன் அங்கிருந்து ஓட பார்க்கறான். லோகி அவனை துரத்துறானா அவன் தப்பிச்சிடுறான். போலீஸ் அந்த ஆளோட வரைபடத்தை மீடியால வெளியிட்டு அவனை எங்காவது பார்த்தா தகவல் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இந்த செய்தியை கேட்ட பிராங்க்லின் அலெக்ஸ் தான் குற்றவாளினா போலீஸ் எதுக்கு இன்னொருத்தனை தேடுறாங்கன்னு கெல்லரை சமாதானப்படுத்த பார்க்கறான். ஆனா கெல்லர் தான் கேட்டதுல உறுதியா இருக்கான். 2 பேரும் சேர்ந்து தான் இத பண்ணிருக்கணும்னு நம்புறான். அலெக்ஸ காணோம்னு லோகிக்கு ஹாலி மூலமா தெரிய வருது. இதனால அலெக்ஸ் மேல சந்தேகம் வருதுவானா அவன் கடத்தப்பட்டிருக்கான்ற விஷயம் லோகிக்கு தெரியாது. லோகி ஏதாவது ஒரு துப்பு கிடைக்கும்னு அலெக்ஸ் விசாரணை வீடியோவை பார்க்கறானா எதுவும் கிடைக்கல. கொஞ்ச நேரத்துல அந்த மர்மமான ஆளை யாரோ அடையாளம் கண்டுபிடிச்சதா அவனுக்கு ஒரு தகவல் வருது. அவன் தினமும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து விதவிதமான அளவுல பொருட்களை வாங்கிட்டு போறது தெரிய வருது. லோகி கேஷியர் கிட்ட தன் நம்பரை கொடுத்து அந்த ஆள் திரும்ப வந்தா ஃபோன் பண்ண சொல்லுறான். 5வது நாள் முடியும் போது பிராங்க்லின் தன் நம்பிக்கையை இழக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை ஒரு நிரபராதியை கொடுமைப்படுத்துறோமோங்கிற குற்ற உணர்வு அவனை ரொம்பவே வாட்டுது. ஆனா கெல்லர் அதை கேட்கிற நிலைமையில இல்ல. அலெக்ஸ் தான் குற்றவாளின்னு அவன் ஆழமா நம்புறான். வேற எதையும் யோசிக்க மாட்டேங்கிறான். அவன் வீட்டுக்கு போய் நான்சி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கதறி அழுறான். அலெக்ஸ பார்க்கணும்னு சொல்லி அவளும் கெல்லர் பிராங்க்லின் கூட அந்த இடத்துக்கு போறா. இரத்த வெள்ளத்துல காயங்களோட இருக்கிற அவனை பார்த்ததும் நான்சி அதிர்ச்சியாகிறா. என் மகளை கண்டுபிடிக்க உதவுன்னு கெஞ்சி அவளோட சில பொருட்களை அவன்கிட்ட காட்டுறா. அவன் சங்கிலிய கழட்டி விடுறானா அவன் அவளை தள்ளி விட்டுட்டு தப்பிக்க பார்க்கறான். நல்ல வேளையா கெல்லரும் பிராங்க்லினும் சரியான நேரத்துக்கு வந்து நான்சியை காப்பாத்தி அலெக்ஸ திரும்ப பிடிச்சிடுறாங்க. பிராங்க்லின் தன் மனைவியை சமாதானப்படுத்துற அதே நேரத்துல வெளிச்சமே இல்லாத ஒரு ரூமுக்குள்ள அலெக்ஸை கெல்லர் பூட்டி வைக்கிறான். இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு அலெக்ஸை விடுவிக்க பிராங்க்லின் முடிவு பண்றானா மகளை பத்தி யோசிங்கன்னு நான்சி சொன்னதும் நின்னுடுறான். அவங்க கெல்லருக்கு உதவவும் வேணாம், அதே சமயம் அவனை தடுக்கவும் வேணாம்னு முடிவு பண்றாங்க. அதே சமயம் அந்த அஞ்சலி கூட்டத்திலிருந்த மர்மமான நபர் ரகசியமாக பெர்ச் வீட்டிற்குள் நுழைகிறான். எலிசா குளியலறையில் போனில் பேசிக் கொண்டிருக்கிறாள். அதனால் யாரோ உள்ளே நுழைந்தது அவளுக்கு தெரியவில்லை. தான் செய்ய நினைத்ததை செய்து முடித்துவிட்டு அவன் டோவர் வீட்டை நோக்கிச் செல்கிறான். கெல்லரின் மனைவி கிரேஸ் அன்னாவின் அறையிலிருந்து சத்தம் வருவதைக் கேட்டதன் மகள் திரும்பி வந்துவிட்டாள் என்று நினைக்கிறாள். அந்த நபர் ஜன்னல் வழியாக குதித்து தப்பி ஓடுகிறான். அவர்கள் உடனடியாக லோகிக்கு ஃபோன் செய்து நடந்ததை விளக்குகிறார்கள். அவர் கெல்லரை பற்றி கேட்கிறாரானால் கிரேஸ் அவர் போலீசாருக்கு உதவி செய்வதாகச் சொல்கிறாள். இது உண்மையல்ல என்று தெரிந்த லோகி ஏதோ தவறு நடப்பதாக சந்தேகித்து கெல்லரை பின்தொடரத் தொடங்குகிறார். அடுத்த நாள் காலை கெல்லர் அந்த கட்டிடத்திற்கு செல்கிறானானால் யாரோ தன்னை பின்தொடர்வதை விரைவில் உணர்கிறான். அவன் லோகியை எதிர்கொள்கிறான். அவர் அவனை காரில் ஏறுமாறு உத்தரவிடுகிறார். அவர் போலீசாருடன் இல்லை என்பது இருவருக்கும் தெரியும் என்பதால் கடந்த சில நாட்களாக என்ன செய்தாய் என்று லோகி அவனிடம் கேள்வி கேட்கிறார். அவன் சொன்ன பதில்கள் லோகிக்கு திருப்தி அளிக்கவில்லை. இருந்தாலும் அண்ணா திரும்பி வரும்போது தேவைப்படுவார்கள் என்பதால் கெல்லரையும் கிரேஸையும் பார்த்து கொள்ளச் சொல்கிறார். அண்ணாவை பற்றிய பேச்சு கெல்லருக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. அழுதுகொண்டே 6 நாட்களாக தன் அப்பா ஏன் தன்னை காப்பாற்ற வரவில்லை என்று தன் மகள் நினைத்துக் கொண்டிருப்பாள் என கதறுகிறான். அவனது ஆத்திரத்தை பார்த்த லோகி அவனை அமைதியாக இருக்குமாறு சொல்கிறார். லோகியை சந்தித்த பிறகு கெல்லர் வீட்டிற்கு நடந்து செல்கிறான். அண்ணாவை பற்றி அவனுக்கு கனவு வருகிறது. அவளது நினைவுகள் அவன் இதயத்தை உந்தத்தள்ள அவன் அலெக்ஸை துன்புறுத்த கைவிடப்பட்ட அந்த அடுக்குமாடி வீட்டிற்கு மீண்டும் செல்கிறான். இதை தாங்க முடியாமல்தான் அலெக்ஸ் இல்லை என்றும் தான் விளையாட மட்டுமே விரும்பியதாகவும் அவன் கூறுகிறான். எதை நம்புவது என்று தெரியாமல் கெல்லர் முழங்காலிட்டு கடவுளிடம் உதவி கேட்கிறான். ஆனால் அவன் வைத்த எச்சரிக்கை மணி ஒலித்ததும் அவன் உடனே எழுந்திருக்க வேண்டியிருந்தது. அவன் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது லோகி கட்டிடத்தை நோக்கி வருவதை காண்கிறான். அலெக்ஸை சத்தம் போட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவன் கீழே சென்று தூங்குவது போல நடிக்கிறான். லோகி அவனை எழுப்பிய போதுதான் குடிக்க வந்ததாகவும் இந்த கட்டிடம் தன் தந்தையுடையது என்றும் கெல்லர் கூறுகிறான். பிறகு அவர் லோகியைச் சுற்றிக் காட்ட முன்வருகிறார். அவர்கள் சுற்றி பார்க்கும்போது லோகி தேடும் நபர் இப்போதுதான் கடைக்கு வந்ததாக காசாளர் ஃபோன் செய்கிறார். இது ஒரு அதிசயம் போல நடக்கிறது. லோகி இறுதியாக அந்த மனிதனை கண்டுபிடிக்கிறார். அவர் பெயர் பாப் டெய்லர். லோகி அவர் வீட்டுக்கு செல்கிறாரானால் பாப் தனக்கு ஒன்றும் தெரியாது என்பது போல நடிக்கிறான். ஆனால் அவனது நடிப்பு நீண்ட நேரம் நீடிக்கவில்லை.
அவன் மீண்டும் தப்பியோட முயல்கிறானானால் லோகி வேகமாக சென்று அவனை பிடித்து விடுகிறார். அவன் கைகளில் விலங்கு போட்டுவிட்டு தேடுதலுக்கு உதவி செய்ய கூடுதல் போலீசாரை அழைக்கிறார். பாப்பின் வீட்டை சோதிக்கும்போது மொய்க்கும் அழுகிய உணவையும் சில பூட்டப்பட்ட பெட்டிகளையும் அவர் பார்க்கிறார். லோகி அவற்றை திறந்தபோது இரத்தம் படிந்த குழந்தைகளின் உடைகளும் பாம்புகளும் உள்ளே இருந்தன. ஆனால் அந்த கடைசி பெட்டியில் லோகி ஒரு டைரியை பார்க்கிறான். அதன் மேலட்டையில் எல்லா புதிர்களையும் முடித்தால் நீ வீட்டுக்கு போகலாம் என்று எழுதியிருக்கிறது. பாப் கைது செய்யப்படுகிறான். லோகி இதை மற்ற குடும்பங்களுக்குச் சொல்கிறான். பிணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் பிராங்க்லின் மற்றும் நான்சி 2 துணிகளை ஜாயுடையது என்று அடையாளம் காட்டியிருப்பதாக கெல்லரிடம் சொல்கிறான். கெல்லர் அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது அதில் ஆனாவின் கால் உறையை கண்டுபிடிக்கிறான். அவன் அழுது துடிக்கிறான். பாப்பை விட்டுவிட்டு தன்னை பின் தொடர்ந்ததற்காக லோகி மீது குற்றம் சாட்டுகிறான். இதுக்கெல்லாம் நீதான் காரணம் என்று கத்துகிறான். பிறகு அவன் வீட்டிற்கு போகிறான். அங்கே அவன் மனைவி கிரேஸ் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். ரால்ப் ஆனாவின் அறையில் உட்கார்ந்திருக்கிறான். எலிசா நம்புவது போல தன் தங்கை இனி உயிரோடு இல்லையா என்று ரால்ப் கேட்கிறான். ஆனால் கெல்லர் தன் மகள் உயிரோடுதான் இருக்கிறாள் என்பதில் உறுதியாக இருக்கிறான். இந்த செய்தி கிரேஸுக்கு தெரியக்கூடாது என்றும் ஆனாவை பற்றிய நம்பிக்கையை விடக்கூடாது என்றும் ரால்பிடம் சொல்கிறான். இதை புரிந்து கொள்வதற்கு பதிலாக ரால்ப் தன் அப்பாவிடம் கோபப்படுகிறான். அவர் எதையுமே செய்யவில்லை என்று சொல்கிறான். அவர் குடிப்பதையும் மற்றவர்களை வீட்டில் விட்டுவிட்டு போவதையும் தான் செய்கிறார் என்று சொல்கிறான். கெல்லர் அவனை வாயை மூடும்படி கத்திவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான். இன்னொரு பக்கம் பாப் போலீஸ் காவலில் இருக்கும்போது தொடர்ந்து புதிர்படங்களை வரைந்து கொண்டிருக்கிறான். அவன் பிணங்கள் இருக்கும் இடத்திற்கு மேப் வரைவதாக அதிகாரிகள் நினைக்கிறார்கள். ஆனால் லோகி இந்த புதிர்களில் ஏதோ ஆழமான விஷயம் இருப்பதாக உணர்கிறான். பொறுமை இழந்த லோகி பாப்பிடம் சென்று அவன் என்ன வரைகிறான் என்று விசாரிக்கிறான். ஆனால் பாப் அழுதுகொண்டே வரைவதை தொடர்கிறான். களைப்பும் ஆத்திரமும் அடைந்த லோகி அவனை அடிக்க ஆரம்பிக்கிறானால் மற்ற அதிகாரிகள் அவனை தடுக்கிறார்கள். அந்த கலேபரத்தில் பாப் ஒரு அதிகாரியின் துப்பாக்கியை திருடியவர்கள் கண்ணெதிரிலேயே தன்னைத்தானே சுட்டுக்கொள்கிறான். இன்னொரு பக்கம் கெல்லர் குடித்துவிட்டு இனி என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று அலெக்ஸிடம் சொல்கிறான். அந்த நேரத்தில் கெல்லர் எதை கேட்க காத்திருந்தானோ அதை அலெக்ஸ் சொல்கிறான். அந்த பெண்கள் புதிர்க்குள் இருப்பதாக அவன் சொல்கிறானானால் அந்த புதிர் எங்கே இருக்கிறது என்று சொல்லவில்லை. உண்மையை அறிய கெல்லர் ஹோலியின் வீட்டிற்கு செல்கிறான். அலெக்ஸ் தன்னிடம்தான் இருக்கிறான் என்று சொல்வதற்கு பதிலாக அவன் ஓடிப்போனதற்கு தான் காரணம் என்று சொல்கிறான். தேநீர் அருந்தும்போது ஹோலி கெல்லரிடம் தன் மகனை புற்றுநோய்க்கு பலி கொடுத்த பிறகு தாங்கள் நிலைகுலைந்து போனதாகவும் அலெக்ஸை தத்தெடுத்தது தங்களுக்கு உதவியதாகவும் சொல்கிறாள். அந்த புதிரை பற்றி கெல்லர் கேட்க முயற்சிக்கிறான். அது தன் கனவில் வருவதாகச் சொல்கிறான். ஆனால் ஹோலியின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இதற்கிடையில் லோகி பாப்பின் வரைபடங்களை பார்த்து அந்த புதிரின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாமல் பித்தாகிறான். திடீரென்று பாட்ரிக்கின் அடித்தளத்தில் கிடந்த பிணத்தின் புகைப்படங்கள் அவன் கண்ணில் படுகின்றன. அந்த பிணம் அதே புதிரை போன்ற பதக்கம் அணிந்திருப்பதை பார்த்து லோகி அதிர்ச்சியடைகிறான். மேலும் பாப்பின் வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட துணிகளிலிருந்தது மனித இரத்தம் இல்லை, அது பன்றியின் இரத்தம் என்பதை கண்டுபிடிக்கிறான். பாப் டெய்லரே பல ஆண்டுகளுக்கு முன்பு கடத்தப்பட்ட ஒருவன் என்பதை அவன் கண்டறிகிறான். அவன் குழந்தையா இருந்தப்ப கடத்தப்பட்ட மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அதனாலதான் காணாம போன மத்த குழந்தைகளை தேடுறதுல அவனுக்கு ஒரு வெறி இருக்கு. இத வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய குழந்தை கடத்தல் கும்பலே இயங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. இதெல்லாம் பாப்போட வேலைன்னு லோக்கியோட பார்ட்னர் நினைக்கிறாருவானா, லோக்கிக்கு மட்டும் இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான மர்மம் இருக்குன்னு புரியுது. டோவர் வீட்ல இருந்த கிரேஸ் குஜாய் கிடைச்சிட்டான்னு தகவல் வருதுவானா, அனாவை இன்னும் காணோம். ஆனா எங்க இருக்கான்னு ஜாய்க்கு தெரியும்னு நம்பி கிரேஸும் கெல்லரும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறாங்க. ஜாய பார்த்ததும் கெல்லர் அவகிட்ட கேட்க முயற்சி பண்றாருவானா, அவ இன்னும் மயக்கத்துல இருக்கா. டாக்டரும் அவரை தடுக்கிறாரு. கடைசியா ஜாய் கண்ணு முழிக்கிறா. அந்த நேரத்துல ஜாய் எப்படி தப்பிச்சாங்கிற காட்சிகள் பிளாஷ்பேக்கா தெரியுது. அவ கெல்லரை பார்த்து நீங்க அங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்றா. அவ சொன்னதை கேட்டு உண்மைய புரிஞ்சுகிட்ட கெல்லர் உடனே ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்து ஹாலியோட வீட்டுக்கு வேகமா போறாரு. கெல்லர் அந்த பழைய கட்டிடத்துக்கு போயிருப்பாருன்னு நினைச்சு லோக்கி அங்க போறாருவானா, அங்க அலெக்ஸ் மட்டும்தான் இருக்கான். இன்னொரு பக்கம் ஹாலி கெல்லரை வீட்டுக்குள்ள கூப்பிடுறானா, கெல்லருக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோன்னு சந்தேகப்பட்டு துப்பாக்கியை காட்டி அவனையே கைவிலங்கு போட்டுக்கச் சொல்றா. அப்புறம் ஒரு பானத்தை எடுத்து அவனை குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறா. அவன் குடிச்சதுக்கப்புறம் அவனை அனாகிட்ட கூட்டிட்டு போறாப்படியே தானும் தன் கணவனும் அவங்க பையனோட மரணத்துக்கு பழிவாங்க. கடவுளுக்கு எதிரா போர் தொடுக்கிறோன்னு சொல்லி குழந்தைகளை கடத்தின விஷயத்த சொல்றா. பெத்தவங்களுக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கைய உடைக்கவும் அவங்க பட்ட அதே வேதனையை மத்தவங்களும் படணும்னு தான் அப்பாவி குழந்தைகளை கடத்தியிருக்காங்க.
அவங்க முதல்ல கடத்தின குழந்தையில அலெக்ஸும் ஒருத்தன் ஹாலியும் அவ புருஷனும் அவன ரொம்ப கொடுமைப்படுத்தினதுல அவன் புத்தி சுவாதீனம் இல்லாம போயிட்டான். அவனை ஒரு வளர்ப்பு பிராணி மாதிரி வச்சுக்கிட்டு மத்த குழந்தைகள கவர அவனையே பயன்படுத்தியிருக்காங்க. பாப் டெய்லரும் அவங்களால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைதான். அவ புருஷன் காணாம போனதுக்கப்புறம் இவ இந்த வேலையை குறைச்சுக்கிட்ட அப்புறம் பேட்ரிக்கோட பாதாள அறையில செத்து கிடந்தவன் வேற யாரும் இல்ல அவ புருஷன்னு தெரிய வருது. அப்புறம் அலெக்ஸ் எந்த தப்பும் செய்யல, அவன் ஆரம்பத்துல இருந்தே அப்பாவிதான் அப்படின்னு அவ சொல்றா. அவன் சும்மா அந்த வேன்ல அந்த பொண்ணுங்கள கூட்டிட்டு போகத்தான் நினைச்சானானா இவதான் அவங்கள வச்சுக்க முடிவு பண்ணியிருக்கா. அவ தன்னோட வீட்டு பின்வாசல்ல இருக்கிற ஒரு குழிய அவனுக்கு காட்டுறா. அங்கதான் அவ ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளை ஒளிச்சு வச்சிருக்கா. அவ அவனை உள்ள இறங்கச் சொல்றா. அவன் மறுக்கும்போது துளிக்கூட இரக்கமில்லாம அவன் கால்ல சுட்டு அவனை உள்ள தள்ளிவிடுறா. அவனை உள்ள வச்சு பூட்டிட்டு அவனோட காரை ஓட்டிட்டு போயிடுறா. அலெக்ஸ் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறத பார்த்த லோக்கி அவனோட அத்தை ஹாலிக்கிட்ட அவன் கிடைச்சிட்டாங்கிற தகவலை சொல்ல அவங்க வீட்டுக்கு போறாரு. அந்த பாதாள சுரங்கத்துக்குள்ள இருக்கிற காட்சிகள் ரொம்ப பயங்கரமா இருக்கு. குழந்தைகளோட பொருட்கள் அப்புறம் பல வருஷமா நடந்த கொலைகளுக்கான ஆதாரங்கள்னு எல்லாமே அங்க ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அங்கதான் கெல்லர் தன் பொண்ணோட அந்த சிவப்பு கலர் விசிலை பார்க்கிறாரு. அனாவை காப்பாத்தச் சொல்லி கடவுள்கிட்ட அழுதுகிட்டே வேண்டிக்கிறாரு. லோக்கி தன் வீட்டுக்கு வர்றத ஹாலி பாத்துடுறா. உடனே மயக்கத்துல இருக்கிற அனாவை பார்க்க வேகமா மாடிக்கு போறா. கதவு பூட்டப்படாம இருந்ததால லோக்கி உள்ள போறாரு. அங்க கிச்சன் மேடையில அவ புருஷனோட போட்டோவை பார்த்து அதிர்ச்சியாகிறாரு. அந்த படத்துலவினத்து மேல இருந்த அதே மேஸ் நெக்லஸை அவர் போட்டிருக்கிறதை பார்க்கிறார். ஆலி நினைச்ச மாதிரி ஆள் இல்லைன்னு புரிஞ்சுகிட்டு அவரது பாக்கியை எடுத்துக்கிட்டு அவளை தேட ஆரம்பிக்கிறார். அண்ணாவுடைய கையில அவ ஏதோ ஒரு ஊசியை போடுறதை அவர் பார்க்கிறார். 2 பேரும் ஒருத்தரையொருத்தர் சுட்டுக்கிறாங்க. லோகியோட தோட்டா சரியா பாயுதுவானா ஹாலி சுட்டது அவரோட தலைய லேசா உரசிக்கிட்டு போயிடுது. அப்புறம் அண்ணா டோவர் இன்னும் உயிரோட இருக்கிறத அவர் பார்க்கிறார். அவ ரொம்ப பயந்து பொய்மயக்க நிலையில் இருந்தாலும் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. அவளை தூக்கிக்கிட்டு கொட்டும் மழையில வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறார். நல்ல வேளையா நேரத்துக்கு போனதால 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில 26 வருஷத்துக்கு அப்புறம் தன் குடும்பத்தோட சேர்ந்த அலெக்ஸ் பத்தின செய்தியை லோகி பேப்பர்ல படிக்கிறார். அவரோட நிஜப் பேரு பேரி மில்லர். கெல்லர் டோவரை இன்னும் காணுங்கிற செய்தியையும் அவர் பார்க்கிறார். அவர் செய்தித்தாள படிச்சிட்டு இருக்கும்போது தங்களை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்ல அந்த பொண்ணுங்க வர்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் கெல்லர் தனக்கு ஃபோன் பண்ணலேனும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியலேனும் கிரேஸ் சொல்றாங்க. கெல்லர் கிடைச்சாலும் அவர் செஞ்ச தப்புக்கு ஜெயிலுக்கு போகணும்னு நினைச்சு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹாலியோட இடத்துல சோதனையிடுறத லோகி மேற்பார்வை செய்யறதோட படம் முடியுது. எங்கும் ஆம்புலன்ஸ் சத்தமாதாரங்கள் திரட்டப்படுது. ஹாலியோட குற்றங்கள் ஒவ்வொன்னா வெளியே வருது. லோகி அங்கிருந்து கிளம்பும்போது திடீர்னு ஒரு நிமிஷம் நிக்கிறார். தூரத்துல லேசா ஒரு விசில் சத்தம் அவருக்கு கேக்குது. அவர் குழப்பத்தோட சுத்தி பார்க்கிறார். அது அங்க விட்டுட்டு போன ஜோயோட சிகப்பு விசிலை பயன்படுத்தி கெல்லர் எழுப்புற சத்தம் தான் அவருக்கு தெரியல. அந்த சத்தம் என்னன்னு போய் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற லோகியோட முகத்தை கேமரா காட்டுது. அவர் என்ன முடிவு எடுத்தார்னு தெரியறதுக்கு முன்னாடியே படம் முடியுது. கெல்லரோட நிலைமை என்னங்கிறது ஒரு மர்மமாவே இருக்கு.